அனைவருக்கும் வணக்கம். நம்ம புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அவர்கள் இருக்கார் இல்லையா, அவர் சமீபத்தில் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. என்ன தெரியுமா? இளைஞர்கள் படித்துவிட்டு வேலை இல்லை என்று கூறாமல் கறவை மாடுகள் வாங்கி பால் உற்பத்தியை பெருக்கி வருமானம் ஈட்ட வேண்டும். கறவை மாடுகள் வாங்க அரசும் வங்கியும் உதவி செய்கிறது. அப்படியே இந்த விஸ்வகர்மா திட்டம் மாதிரியே இருக்குல்ல இந்த கருத்து. பக்கோடா வித்து பெரிய ஆளாயிரலாம், பொழைச்சிடலாம். பானிபூரி வித்து பெரிய ஆளாயிரலாம். வேலைக்கு போனால் லீவ் கிடைக்காது, ஃப்ரீயாகவே இருக்க முடியாது. பிஸ்னஸ் பண்ணால் தான் ஃப்ரீயாக இருக்க முடியும், செம ஃப்ரீயாக இருக்க முடியும். அப்படியே ஏதாவது லீவ் வேணும்னா கடையை சட்டை இழுத்து மூடிட்டு அப்படியே டூருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பாஜக பேசுது. இந்த மாதிரி மாடு வாங்கி பொழைச்சிக்கோ, மாடு மேய்ங்க அப்படின்னு சொல்லி பாஜகவோட கூட்டணிகள்லாம் பேசுது. நாம் தமிழர் கட்சி, சைமன் செபாஸ்டியன், இப்போ இவர் இல்லாததான் பேசுகிறாங்க. அதே மாதிரியே பால் அபிஷேகம் பண்ணணும், வேலையே போனாலும் பரவாயில்ல, என் தலைவன் மூஞ்சி தான் முக்கியம், என் தலைவன் மூஞ்ச பார்க்க முடியாத வேலை எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாவைக்கா பேசுது. ஆக இவங்க யாருமே படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதே கிடையாது. ஓஹோ, அணில்களின் தலைவனுடைய அரசியல் குருவா? அப்போ சரிதான். சரி, மாடு மேய்க்கிறதுக்கு எதுக்கு படிப்பு அவசியம் இல்லையே, அப்புறம் இதுக்கு எல்லாருமே காலேஜுக்கு போயெல்லாம் படிக்கணும், டைரக்டாக மாடு மேய்க்க போயிடலாமே. சங்கிகள்லாம் குடிக்கக்கூடிய கோமியத்தில் மீதி ஏதோ இருந்திருக்கு போல, அதை ஐயாவுக்கு கொடுத்துருக்காங்க போல, இவரும் குடிச்சிட்டு இப்படி ஆயிட்டாப்புல. இருக்கிற எல்லா காலேஜையும் அப்படியே மாட்டு பண்ணையாக கன்வெர்ட் பண்ணிடலாம்ல. எல்லாருமே மாடு மேய்க்க ப்ராக்டிஸ் பண்ணி அப்படியே மாடு மேய்க்க போயிடலாம்ல. காலேஜ் ஃபீஸ் எல்லாம் மிச்சமாச்சே. சின்ன வயசுலலாம் ஒழுங்காக படிக்கலைன்னா மாடு தாண்டா மேய்ப்ப அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ என்னன்னா படித்தவங்களை பார்த்து நீங்கள்லாம் மாடு மேய்ங்கன்னு சொல்கிறாங்க. என்ன காலம் மாறி போச்சு, நம் கண்ணீர் மாறி போச்சு. சைமன் செபாஸ்டியனுக்கு எல்லாருமே அப்பா தானே. இந்த அப்பாக்கள்லாம் பக்கோடாலேருந்து இப்போ பாலுக்கு வந்துட்டாங்க, அப்கிரேட் ஆகிருக்காங்க. ஒருத்தன் என்னன்னா பக்கோடா போட சொல்கிறான், இன்னொருத்தன் என்னடா மாடு மேயின்றான். அப்படியே சைமன் செபாஸ்டியன் பேசுகிற மாதிரியே இருக்குல்ல. டேய் நம்ம சீமண்ட அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு இந்த ஆள் பேசுகிறத பார்த்த உடனே. என்ன ஒரு சிறப்பான தொலைநோக்கு சிந்தனை இல்லையா? இளைஞர்களுடைய ஃபியூச்சரை நினச்சி என்ன மாதிரியான ஒரு சிறப்பான அட்வைஸ் கொடுத்துருக்காரு இல்லையா? எல்லாரும் படிச்சுட்டு மாடு மேய்க்க போகணுமா. தாவைக்கா தலைவர் விஜயோடைய நெருங்கிய நண்பர், அது மட்டும் இல்லாமல் புஷியாருடைய அரசியல் குரு. எப்படி இருப்பார்? இப்படி தான் இருப்பார். இதுக்கு தான் சொல்கிறது, சங்கிங்களுடைய சகவாசம் வேணாம் அப்படின்னு சொன்னால் கேட்குறாங்களா? பேரண்ட்ஸ்லாம் குழந்தைங்க பிறந்ததுலேருந்து 40 லட்சம் 50 லட்சம் 60 லட்சம்னு படிப்பு அது இதுன்னு செலவு பண்ணி வளர்த்து கொண்டு வந்து அவங்களுடைய ஃப்யூச்சருக்கு இதெல்லாம் எப்படியாவது உதவும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் இருந்தாக்க இந்த மாதிரிப்பட்ட அரசியல்வாதிகள் பேசுகிற பேச்சை பாருங்களேன். மாடு மேய்க்க போகணுமா? இதையெல்லாம் பார்க்கக்கூடிய பேரண்ட்ஸுக்கு, கஷ்டப்பட்டு படிக்க வச்சு கொண்டு வந்த பேரண்ட்ஸுக்கு எப்படி இருக்கும்? அரசியல்வாதிகள் நம்மளை வழி நடத்தி கூட்டிட்டு போகக்கூடிய அரசியல்வாதிகள் இந்த லட்சணத்தில் இருக்காங்களேன்னு சொல்லி ஆத்திரம் வராது? இவரை வேற வாழும் காமராஜர்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இடையில. எனக்குலாம் என்ன டவுட்னா, இவருக்கு சைமன் செபாஸ்டியன், விஜய், புஷி ஆனந்த் இவங்களுக்குலாம் பிறக்கும் போதே மூளையை கலட்டி வச்சுருவாங்களோ டாக்டர்ஸ்லாம். ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள் தான், ஆனால் இவங்க பேசுகிறத பார்த்தா அப்படி தானே தோணுது. அப்புறம் மூளை இருந்த மாதிரி தெரிலல்ல. இதில் வேற நாம் தமிழர் கட்சிக்காரனுங்கள்லாம் எப்படி திரும்ப பதிவு போடுறானுங்க, இதை எடுத்து போட்டு பாருங்க. புதுச்சேரியோட முதல்வரே சொல்லிட்டாரு, எங்க சைமன் அண்ணே சொன்னப்போ சிரிச்சவனுங்க கேலி பண்ணவனுங்கெல்லாம் வரிசையிலவா அப்படின்னு சொல்லி போடுறானுங்க. டேய், நாங்கள் அவரையும் கலாய்ச்சிக்கிட்டு தான் இருக்கோம், சைமனையும் கலாய்ப்போம், இவரையும் கலாய்ப்போம். இந்த மாதிரிலாம் எவன் பேசினாலும் எல்லாவனையுமே கலாய்ப்போம். இவர் புதுச்சேரி முதல்வர் அப்படின்னு உடனே தூக்கி வச்சு பாராட்டிக்கிட்டு இருக்க மாட்டோம். ஐயே, எந்த அளவுக்கு தற்குறிகளாக இருக்கானுங்க பார்த்தீங்களா? புதுச்சேரியுடைய முதல்வர் சொல்லிட்டார் அப்படின்னு உடனே அது தெய்வ வாக்கு கிடையாது, முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்காரு. அடே, இது ஒரு பக்கம் இருக்க, இந்த இனிப்பகங்கள், பேக்கரி, ஸ்வீட் ஸ்டால்லாம் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் பாக் அப்படின்ற வேர்டை தவிர்க்கிறாங்களாமா. ஜெய்ப்பூரில் நடந்திருக்குங்க இந்த சம்பவங்கள்லாம். ஆப்ரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு ஆதரவு அளிக்கும் விதமாட்டு மைசூர் பாக், மோத்தி பாக், ஆம் பாக், கோந்த் பாக் போன்ற இனிப்பகங்களின் பெயர்கள் மைசூர் ஸ்ரீ, மோத்தி ஸ்ரீ, ஆம் ஸ்ரீ, கோந்த் ஸ்ரீ அப்படின்னு மாற்றிருக்காங்களா. பாக் அப்படின்ற வார்த்தையே தங்களுக்கு அசௌகரியத்தை தருவதாக வாடிக்கையாளர்கள் கூறியதால பேரை இந்த மாதிரி மாற்றிருக்காங்களாங்க. கடை உரிமையாளர் சொல்லியிருக்காப்ல. ஆட்ரா சாக்க, நல்ல வேலை இந்த மாதிரி சங்கிகள் நம்ம ஊரில் இல்லை. இருந்திருந்தாங்கன்னா சேப்பாக்கத்தை சே ஸ்ரீன்னு ஆக்கியிருப்பாங்க. விருகம் பாக்கத்தை விருகம் ஸ்ரீகம், ஆதம் பாக்கத்தை ஆதம் ஸ்ரீகம், மடிப்பாக்கத்தை மடி ஸ்ரீகம், கிளாம்பாக்கத்தை கிளாம் ஸ்ரீகம், காட்டு பாக்கத்தை காட்டு சிரிகம், கெருகம் பாக்கத்தை கெருகம் சிரிகம், கல் பாக்கத்தை கருகம் சிரிகம், கல் சிரிகம், பாகிஸ்தான பாசிரிகம், பாகிஸ்தான ஸ்ரீஸ்தான், பாக்கியராஜ ஸ்ரீக்கியராஜ், பாக்கியலட்சுமிய ஸ்ரீக்கியலட்சுமி. அதாவது மக்களே, பாகிஸ்தானை அழிச்சிட்டோம் அப்படின்னாங்க. என்ன தழிச்சாங்கன்னா பாக்க உருவிட்டாங்களாம். அதை ஸ்ரீகிஸ்தான் ஆக்குனதுனால பாகிஸ்தான் அழிச்சிட்டாங்களாம்.
என்ன ஒரு காமெடி, அடடே ஆச்சரியக்குறி. இந்த சங்கி பயல்களை எல்லாம் கொண்டு போய் கீழ் ஸ்ரீல அட்மிட் பண்ணணும். கீழ் ஸ்ரீனா என்னன்னு புரியலையா? கீழ்ப்பாக்கம். சூப்பரான விஷயத்தை ட்ரெண்ட் பண்ணியிருக்கானுங்க சங்கிகள்லாம். கடைக்கெல்லாம் போனீங்கன்னா மக்களே, மைசூர் பாக்கு வேணும் அப்படின்னா மைசூர் ஸ்ரீ கொடுங்க அப்படின்லாம் பேசி பழகுங்க, சரியா? பாக்டீரியாவை இனிமே ஸ்ரீடீரியான்னு கூப்பிடுங்க. எல்லாம் இந்த ஸ்ரீ ஆக்கிருங்க. இனிமே பாக்குன்னு வர்ற இடத்த ஸ்ரீ ஆக்கிருங்க. ஸ்ரீகாத ஸ்ரீகாத நீ ஸ்ரீதா மறக்கிறேன் பாத மறக்கிறேன் என்னமோ வரும். ஆனாலும் ஸ்ரீகிஸ்தானுக்கு செம்ம அடி கொடுத்துருக்காங்கங்க இந்த சங்கிகள்லாம். இனிமேல்லாம் வெற்றிலை பாக்க வந்து நீங்கள் வெற்றிலை ஸ்ரீ அப்படின்னு சொல்லிடுங்க, சரியா? வெற்றிலை பாக்கு இல்லது தீபக் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்கவங்களுடைய நிலைமையெல்லாம் நினச்சா ரொம்ப பரிதாபமாக இருக்குது. தி ஸ்ரீ தீபக்னு பேர் வச்சுருக்கவங்களாம் ஆதார் கார்டில் நேமை சேஞ்ச் பண்ணிடுங்க, தி ஸ்ரீன்னு மாற்றிடுங்க, கெசட்டில் மாற்றிடுங்க முதல்ல. இல்லைனா இந்த சங்கி பயல்கள்லாம் இங்கிலீஷில் எழுதுவீங்களே DEEPAK அப்படின்லாம் போட்டிங்கன்னா அவ்வளோதான், கொதிச்சுருவானுங்க. உன் பேரில் எப்படி பார்க்குறக்கலாம் அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வந்தாலும் வந்துடுவானுங்க. பார்த்து கவனமாக இருந்துக்குவாங்க. சரி மக்களே, இந்த காணொலியை நான் அதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேசுகிற விஷயத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டிட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை, டேக் கேர்.